சார் மகளிர் தினத்துக்காக உங்க மனசை கவர்ந்த பெண் அப்படின்னா அது யாரு சார் சொல்லுவீங்க? அவங்களுக்காண்டி ஒரு 2 வரியில ஒரு கவிதையும் சேர்த்து சொல்லுங்க சார். என்று சொன்னால் முதல்ல என்னுடைய அம்மா, அடுத்து என்னுடைய மனைவி, என் காதலி, என் மகள். ரொம்ப பிடிச்ச பொண்ணு பார்த்தீங்கன்னா என்னோட அம்மா தான். ரெண்டாவது என்னோட மனைவி, மூணாவது இந்த பிள்ளைங்க. ஏன்னா என் பிள்ளைங்க மாதிரி எல்லா பிள்ளைங்களும் நம்மளோட சிறந்த பெண்கள் தான். மனதை தொட்ட பெண் அப்படின்னா முதல்ல என்னுடைய அம்மா, அதுக்கடுத்து என்னுடைய மனைவி. இந்த 2 பேருமே என்னுடைய மனதை ரொம்ப தொட்டவங்க. கவிதை இல்ல, இந்த வீடியோ வந்து எங்க அம்மா கிட்ட டெடிகேட் பண்றேன். இவ்வளவு நாள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணி என்னை மோட்டிவேஷன் பண்ணி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காங்கன்னா அது எங்க அம்மா மட்டும் தான். ஏன்னா பூமிக்கு வர்றதுக்கு எங்க அம்மா காரணம். இந்த பூமியில ஒவ்வொரு நாளும் இருக்கிறதுக்கு என்னுடைய மனைவி காரணம். என்னோட கூட இல்லை அப்படின்னாலும் என்னுடைய மனைவியினுடைய நினைவுகள் எனக்கு எப்போதுமே, எனக்கு ஒவ்வொரு நொடியும் என் கூடவே தான் இருக்குது. அவர்களுக்கான ஒரு சிறு ஒரு கவிதை. எல்லோருக்குள்ளும் இனிக்கிறாள், எல்லோருக்குள்ளும் இனிக்கிறாள், நல்லாத்தான் சமைக்கிறாள், உணவோடு இந்த உலகையும், உணவோடு இந்த உலகையும். சார் சூப்பர் சார், தேங்க்யூ சார். நன்றி. ஸோ அவங்கள பெருமைப்படுத்துற விதமா ஒரு நல்ல ஒரு கவிதை ஒன்று இருக்கு. அது வந்து நான் எழுதுனதில்ல, சொந்தமா நெட்ல பார்த்ததுதான் சொல்றேன் அவங்கள்ட்ட. எதை கொடுத்தாலும் பல மடங்காக பெருக்கி கொடுப்பவள் பெண். மளிகை கொடுத்தால் அறுசுவை உணவு படைப்பாள். நூலை கொடுத்தால் நல்ல ஆடைக்கு தருவாள். ஒரே ஒரு உயிரினவை கொடுத்தால் நல்ல குழந்தையை பெற்றெடுப்பாள். அப்படிங்கிற கவிதை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. மனசை ரொம்ப சொல்றது சிந்திக்க வச்சது. ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு டெடிகேட் பண்றேன். என்றைக்குமே என்னுடைய மனைவியினுடைய நினைவுகள் எனக்கு ஒரு நாளும் மறக்காது. அந்த வகையில என்னுடைய மனைவி எனக்கு ரொம்பவே மனதை தொட்ட ஒரு பெண். நிரந்தரமானவள், எங்கும் நிறைந்தவள். காற்று மட்டும் இல்லை, என்னுடைய மனைவியும் தான். இப்போ வந்து எனக்கு பிடிச்சவங்க கேட்டாங்கன்னா சுப்ரியா சாகா ஐஏஎஸ் அவங்க தான். உமன்ஸ் டீம்ல கொண்டு அவங்க உமனுக்கு ஒரு நல்ல ரோல் மாடலாக இருக்காங்க. ஏன்னா அவங்க வந்து கஷ்டப்பட்டு படித்து ஏழை மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறக்காண்டி எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக இருந்தாங்க. முதல்ல நம்ம டிஸ்ட்ரிக்டோட இருந்து சேர்மதை பிளாக்ல இருந்தாங்க. அப்படின்றப்ப நலத்திட்டங்கள் நிறைய வாங்கி ஏழை மக்களுக்காண்டி சர்வீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் செக்ரட்டரி ஆனாலும் அவங்களுடைய பணியில் வந்து இன்னும் சர்வீஸ் பண்ணுறத பண்ணிட்டு இருக்காங்க. எந்த ஒரு இதுவும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் தடை இல்லாமல் அவங்களுக்கு எது கரெக்டாக தோணுதோ அதை மட்டும்தான் செய்வாங்க. சார் ஒரு விசேஷம் மட்டும் சார் மகளிர் தினத்துக்காக. மகளிர் தின வாழ்த்துக்கள். இந்த வீடியோ பார்க்குற எல்லா பெண்களுக்குமே ஹாப்பி உமன்ஸ் டே. மேலேயே மகளிர் தின வாழ்த்துக்கள். நன்றி. ஹாப்பி உமன்ஸ் டே. ஓகே சார், தேங்க்யூ சார்.